குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மதுரை தோப்பூரில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கும் என்பதை காட்டும் 3D வீடியோவை மத்திய அரசு வெளியிட்டது. இதனை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என்று பார்த்தாரா என்று கேட்டிருந்தேன். அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார். 2026 தேர்தலுக்கு இந்த வீடியோ போதும் என்று நினைத்து விட்டார்களா? இதற்கே 10 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இது தொடர்பாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டுள்ளார். அவரது அறிக்கை: முதல்வர் ஸ்டாலின் விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியை சென்று பார்த்திருந்தால் பணிகள் எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது என்று தெரிந்திருக்கும். தமது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கியமான திட்டத்தை பார்வையிடுவதை விட முதல்வருக்கும் அவரது மகனுக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கு தான் நேரம் இருக்கிறது என்பது தமிழகத்தின் சாபக்கேடு. மதுரை எய்ம்ஸ் சொன்ன தேதியில் திறக்கப்படும் என்பதில் முதல்வருக்கு சந்தேகம் தேவையில்லை. ஏனென்றால் அது பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதி. மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார். அது அவருக்கு நினைவிருக்கிறதா? 4 ஆண்டுகளாகியும் இன்னும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை. முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம். எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதல்வருக்கு திராணி இருக்கிறதா என்று அண்ணாமலை கேட்டுள்ளார்.